அத்தியாயம் 43 ஆர்த்தியின் கோரிக்கை. டியூக்கின் இராணுவ உத்தரவு பற்றிய செய்தி ஐஸ்ராக் நகரம் முழுவதும் விரைவாக பரவியது. நகரம் மகிழ்ச்சியில் குதித்தது. சூசான் தலைமையில் வரவிருக்கும் பழிவாங்கும் போரில் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்று அனைவரும் நம்பினர். எல்லாவற்றிற்கும் மேலாக இருண்ட குதிரைப்படை உருவானதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் தோல்வியை ருசித்ததில்லை. இருப்பினும் அகிலன் அவ்வளவு மகிழ்ச்சியடையவில்லை. மேலும் நாட்கள் செல்லச் செல்ல அவரது கவலைகள் மேலும் ஆழமடைந்தன. ஏனென்றால் சுசான் தனது படைகளை வடக்கு நோக்கி வழிநடத்தும் எண்ணம் இல்லாதது போல் தோன்றியது. வடக்கு பிரபுக்களின் தனியார் படைகள் ஐஸ்ராக் நகரத்தில் தொடர்ந்து கூடி வந்தன. கிட்டத்தட்ட முழு நகரத்தையும் ஒரு பெரிய இராணுவ முகாமாக மாற்றியது. ஐஸ்ராக் நகரத்திற்குள் அதிகமான வீரர்கள் குவிந்ததால் மக்களின் நம்பிக்கை எப்போதும் உயர்ந்தது. அவர்களின் பார்வையில் சுசானின் பதாகையின் கீழ் ஆண்கள் மற்றும் குதிரைப்படைகளின் கூட்டம் ஸ்கை ஐஸ் சமவெளியில் மீண்டும் தாக்குவதில் டார்க் குதிரைப்படையை ஒன்றிணைத்து உதவுவதற்கான அவரது அழைப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக இருந்தது. இருப்பினும் பிரபுவின் இராணுவ உத்தரவின் அசல் உரையை அறிந்திருந்த அகிலன் அவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கவில்லை. ஏனென்றால் பல்வேறு பிரபுக்களின் தனியார் படைகளை கூட்டுத் தாக்குதலுக்கு ஒன்று திரட்டுவதற்கான எந்த அறிவுறுத்தலும் இல்லாமல் ட்ரோல்களை பின்தொடர்வதற்காக டார்க் குதிரைப்படையை வழிநடத்த சுசானுக்கு டியூக்கின் கட்டளை இருப்பதாக நைட் பிரதீபன் தன்னிடம் கூறியது அவனுக்கு தெளிவாக நினைவிருந்தது. சுசான் டியூக்கின் இராணுவ உத்தரவை பொய்யாக பரப்பியிருக்கலாம். இவ்வளவு பெரிய துருப்புக் கூட்டத்துடன் அவர் என்ன திட்டமிட்டிருந்தார்? அவர் உண்மையிலேயே ஸ்கை ஐஸ் சமவெளியை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருந்தாரா? அல்லது? அகிலன் முன்னறிவிப்பு மேலும் தீவிரமடைந்தது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு டார்க் குதிரைப்படையிடமிருந்து எந்த நடமாட்டமும் இல்லை. அதே நேரத்தில் பல்வேறு வடக்கு பிரபுக்களின் தனியார் படைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. மிகவும் ஆபத்தான படுகொழியை நோக்கி விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் ஐஸ்ராக் நகரம் ஒரு வெடிமருந்து கிடங்காக மாறுவதற்கான விளிம்பில் இருந்தது. மேலும் அகிலன் தப்பிக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். பின்னர் எதிர்பாராத விதமாக ஆர்த்தியிடமிருந்து அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. மிஸ் ஆர்த்தி என்னை பார்க்க விரும்புகிறாரா? ஆம். பணிப்பெண்ணின் பார்வையின் கீழ் அகிலன் நீண்ட நேரம் தயங்கினார். இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டார். சரி, வழி நடத்துங்கள். வேலைக்காரி அகிலனை சூடர் குடும்பத்தின் கோட்டை வழியாக அழைத்துச் சென்று இறுதியாக ஒரு இடத்தில் நிறுத்தினாள். கோட்டையின் கொல்லைப்புறத்தில் உள்ள தோட்டம். தோட்டத்தில் அகிலன் உடனடியாக ஆர்த்தியை கண்டான். அவன் நினைவில் இருந்ததை விட அவள் மிகவும் ஒல்லியாக தெரிந்தாள். தற்போதைய பதட்டமான சூழ்நிலையைப் பற்றி அவளும் கவலைப்பட்டதாக தோன்றியது. அகிலன், இத்தனை நாட்கள் நீ இங்கே இருக்கிறாய். காலை சூரியனின் கீழ் ஆர்த்தி அமைதியாகவும் சாந்தமாகவும் தோன்றினாள். இன்று அவள் உயர்ரக உடை அணிந்திருக்கவில்லை. மாறாக ஒரு சாதாரண உடையை அணிந்திருந்தாள். மேலே ஒரு மெல்லிய வெள்ளை சட்டையும் கீழே ஒரு கருப்பு பாவாடையும். சட்டையின் இடது மார்பகத்திலும் பாவாடையின் மூலையிலும் ஒரு சிறிய ரோஜா பூ எம்ப்ராய்டரி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இவ்வளவு எளிமையான உடை கூட அவளுடைய அற்புதமான அழகை மறைக்க முடியவில்லை. அகிலன் உள்ளே நுழைந்தபோது அவள் தோட்டத்தில் ஒரு செடியை கவனமாக பராமரித்துக் கொண்டிருந்தாள். அகிலனை பார்த்த ஆர்த்தி புன்னகைத்து அவனை நோக்கி கையசைத்தாள். ஒரு இளம்பெண் தன் முதல் காதலை வாழ்த்துவதை நினைவுபடுத்தினாள். ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆர்த்தியை பார்த்ததுமே அகிலன் பதட்டமான இதயத்தை அமைதிப்படுத்தியது. அவர் நடந்து சென்று வணங்கினார். காலை வணக்கம் மிஸ் ஆர்த்தி. காலை வணக்கம் அகிலன். நீங்கள் காலை உணவு சாப்பிட்டீர்களா? ஆம். ஏதாவது குடிக்கிறீங்களா? காபி. ஆர்த்தி பணிப்பெண்ணிடம் ஒரு கப் காபி கொண்டு வருமாறு சைகை செய்தாள். அகில அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அதை ஒரு லேசான சக்கையை எடுத்துக்கொண்டான். அந்தச் செழுமையான கசப்பு உள்ளே நுழைந்ததும் மென்மையான பின் சுவையாக மாறியது. ஆன்மாவைத் தூண்டும் நறுமணத்தை சுமந்து சென்றது. மோசமாக இல்லை, சரியா? அகிலன் திருப்தியான முகபாவனையை பார்த்து ஆர்த்தி லேசாக சிரித்தாள்.
இது சுடோர் குடும்பத்திலிருந்து கிடைத்த ஒரு புதையல். நான் உண்மையிலேயே உங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கிறேன். அகிலன் தனது காபி கோப்பையை தொட்டிலில் போட்டுக்கொண்டு ஆர்த்தியின் அருகில் குனிந்து அவளுக்கு முன்னால் இருந்த செடியை பார்த்து, இந்த பூவை நீ நட்டாயா என்று கேட்டான். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சாறுத்துளி படிப்படியாக உருவாகி திடீரென கீழே விழுந்தது. அது மண்ணில் விழுந்தது, ஆனால் உள்ளே ஊடுருவவில்லை. மாறாக அது அம்பர் போன்ற பச்சை இரத்தினமாக மாறியது. ஆர்த்தி பச்சை இரத்தினத்தை கவனமாக எடுத்து, இது மந்திரம் செய்வதற்கு மிகவும் மதிப்புமிக்க பொருளான ட்வின் கிராஸின் படிகமாக்கப்பட்ட சாறு. இருப்பினும் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தும்போது அவர்கள் சிந்தும் இரத்தக் கண்ணீரும் இதுதான் என்று விளக்கினார். அகிலன் இப்படி ஒரு மாயாஜால செடியை பார்ப்பது இதுவே முதல் முறை. ஆர்வத்தினால் சில கூடுதல் பார்வைகளை எடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் பின்னர் ஆர்த்தியின் வார்த்தைகளின் சொற்றொடர் ஏதோ ஒன்றைக் குறிப்பதாக தோன்றியது என்பதை அவன் உணர்ந்தான். டியூக் செயின்ஹில்டே மற்றும் சுசான், 2 சகோதரர்களுக்கும் இடையிலான உறவு இந்த இரட்டை புல் செடியைப் போலவே பரஸ்பரம் ஆதரவளிக்கும் அதே வேளையில் ஒருவருக்கொருவர் எதிராகவும் இருக்கிறது, இல்லையா? ஆர்த்தி படிகமாக்கப்பட்ட ட்வின் கிராஸை கவனமாக அப்புறப்படுத்திவிட்டு திரும்பி அகிலனிடம், என் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் இப்போது ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரி, நீங்கள் அவர்களை சம்மதிக்க வைக்க முடியுமா என்று கேட்டாள். உங்க அப்பாவுக்கும் உங்க மாமாவுக்கும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதைவிட வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு. அகிலன் மனதில் வாயடைத்து போனான். ஆனால் மேலோட்டமாக அவளை ஆறுதல் படுத்தினான். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் ஒரு வெளியாளாக தலையிடுவது எனக்கு எளிதல்ல. நீயே அவர்களை சம்மதிக்க வைக்க முயற்சித்தாயா? நிச்சயமாக, நான் சொல்லிவிட்டேன். ஆர்த்தி தன் கன்னங்களை சற்று கோபமாக, ஆனால் என் மாமா என் வற்புறுத்தலுக்கு செவிசாய்க்கவே மாட்டார். என் தந்தையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே விண்டர்ஃபெல் நகரத்திற்கு 2 கடிதங்களை அனுப்பிவிட்டேன். ஆனால் அது கடலில் விழுந்த கற்களை போன்றது. அமைதியாகிவிட்டாள். உங்களுக்குத் தெரியுமா? கோல்டன் லயன் லெஜியன் அணிதிரட்டத் தொடங்கியுள்ளதாக சமீபத்தில் எனக்கு செய்தி வந்தது. அவர்கள் ஐஸ்ராக் சிட்டியை நோக்கிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது என்று ஆர்த்தி பதட்டமாகத் தோன்றினாள். அகிலன் அதிர்ச்சியடைந்தார். ஹில்டே குடும்பத்தின் முக்கிய இராணுவமாக இருந்த கோல்டன் லயன் படையும் அணிதிரட்டப்பட்டிருந்தால் டியூக் செயின்ஹில்டே ஒரு சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்பதையும், பேரழிவு தரும் விளைவுகளுக்கு கூட தயாராக இருந்தார் என்பதையும் இது குறிக்கவில்லையா? அகிலன், நீங்கள் எப்போதும் அவநம்பிக்கையான சூழ்நிலைகளிலிருந்து ஒரு வழியைக் காணலாம். இந்த முறை தயவுசெய்து எனக்கு உதவுங்கள். ஆர்த்தியின் மென்மையான வேண்டுகோளை எதிர்கொண்ட அகிலன் மறுக்க முடியாமல் தவித்தார். இந்த நேரத்தில் வசீகரத்தால் பிரச்சனை ஏற்படுத்துதல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை அவன் இறுதியாக புரிந்து கொண்டான். சரி, சுசான் பார்க்க நான் உங்களுடன் செல்கிறேன். நன்றி, அகிலன். நீ இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது. அது வெற்றியடையுமா இல்லையான்னு நான் அவனை சம்மதிக்க வைக்கத்தான் முடியும். முடிவு எதுவாக இருந்தாலும் நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன்.